டீச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஸ்குவாட் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்து போட்டுட்ருக்குறோம். ஸோ அதில் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ரேஷியோ ப்ரொபோர்ஷன், அப்புறம் வந்து பர்சன்டேஜ், ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ வந்துட்டு நம்ம புது டாபிக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். சரியா? ஸோ என்ன டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப், மீசிமா மீபோவான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ரிலேட்டடாக வந்துட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத அந்த கொஸ்டின்ஸே நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் என்ன மாதிரியான மாடல்ஸ்லாம் சம்ஸ் வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு மீசிமானா என்ன, மீபோவானா என்ன, ஸோ அது எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹெச்எஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா மட்டும் நான் கொடுத்துட்றேன். இப்போ எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பொது மடங்குகள் அப்படின்னா இப்போ ரெண்டுனுடைய மடங்குகள் என்னென்ன, அதாவது மல்டிபிள்ஸ், 2 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ் தான் மல்டிபிள்ஸ்னு சொல்லுவோம். இப்போ 2, 4, 6, 8, 10 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குமா. அதே மாதிரி 4னுடைய மடங்குகள்னா 4, 8, 12, 16, 20 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ அப்போ இதில் மிகச்சிறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, லீஸ்ட் காமன். அப்போ மிகச்சிறிய பொது மடங்கு. இப்போ ரெண்டுக்கும் வந்துட்டு பொதுவாக என்னென்ன இருக்குது, 4 பொதுவாக இருக்குது, அது மாதிரி 8 வந்துட்டு பொதுவாக இருக்குது. ஸோ அப்போ அப்படி எழுதிட்டு போனோம்னாக்க இங்கே 16 பொதுவாக வரும், 12 பொதுவாக வரும். ஸோ அப்போ இதில் நமக்கு வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிகச்சிறிய பொது மடங்கு இருக்கிறதுலே. இது ரெண்டுமே பொது மடங்குகள் தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ பொதுவான மடங்குகளில் மிகச்சிறியது என்னன்னு கேட்டால் 4. அப்போது 2க்கும் 4க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னால் அப்போ நமக்கு 2க்கும் 4க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன வரும், 4 தான் வரும். அப்போ 2 1s are 2 போடுவோம், 2 2s are 4 போடுவோம், திரும்ப 2 போடுவோம். இப்போ 2 2s are 4. இப்படி தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம். இந்த எல்சிஎம் ஆனது எப்படி வந்துச்சுன்னா இப்படி தான் நமக்கு கண்டுபிடிக்கிறோம். சரியா? அதே மாதிரி ஹச்சிசிஎஃப் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஜிசிடி, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு சொல்லுவோம். அதாவது வகுத்தி. சரியா? மீபோவான்னு சொல்லுவோம், மிகப்பெரிய பொது வகுத்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வகுத்தி அப்படின்னா இந்த ரெண்டு வகுக்கக்கூடிய நம்பர்ஸ். 2 வந்து எந்தெந்த டேபிளில் நம்மளால டிவைட் பண்ண முடியும், 1 டேபிளால் டிவைட் பண்ண முடியும், 2வால் டிவைட் பண்ண முடியும், அதுக்கு மேலே நம்மளால டிவைட் பண்ண முடியாது. அப்போ 1, 2. அதே மாதிரி 4 வந்துட்டு எந்தெந்த டேபிளில் டிவைட் பண்ண முடியும், என்னென்ன நம்பரால், 1ஆல், 2ஆல், 4ஆல். ஸோ இதனால தான் வகுக்க முடியும். இப்போ இதில் காமனாக இருக்கிறது என்னது, 1 காமனாக இருக்குது, 2 காமனாக இருக்குது. அதே மாதிரி நம்ம காமனான உள்ளதை ரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ பொதுவான வகுத்தின்றது இது ரெண்டும். அதில் கிரேட்டஸ்ட் ஹையஸ்ட் எது, 2 தான். ஸோ அப்போ நமக்கு ஹச்சிஎஃப் என்னன்னு கேட்டால் 2 தான். இதில் என்ன கண்டுபிடிக்கிறோம், லீஸ்ட் அமௌண்ட், லீஸ்ட் என்னது அப்படின்னு பார்க்குறோம். இதில் ஹையஸ்ட் எதுன்னு பார்த்து கண்டுபிடிக்கிறோம். இதான் வந்து எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்கான ஒரு பேசிக் இன்ட்ரோ. சரியா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்துட்டு நம்ம போன ஸ்லைட்லேயே நான் சொல்லிட்டேன், இப்படி தான் கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு. இப்போ ஹச்சிசிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்துட்டு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, 3 டெக்னிக்ஸ் இருக்குது. சரியா? ஸோ அதை நான் சம் வரும்போது சேர்த்து நான் அது கூட நான் சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்க. இப்போ 2 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 நம்பருக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 400 மற்றும் 560க்கு மீ பெரு பொது வகுத்தி கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஹச்சிசிஎஃப்க்கு உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிங்க. சரியா? அதே மாதிரி நான் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். ஸோ ரெண்டே வந்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், எது வந்து உங்களுக்கு ஈஸியாக குயிக்காக வருதோ ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தம் வந்து 3 மெத்தடில் வந்து சால்வ் பண்ணலாம்னு சொன்னேன்னா, ஒரு மெத்தட் வந்துட்டு இப்படி சால்வ் பண்ணுவாங்க, எல்சிஎம் மாதிரியே சால்வ் பண்ணுவாங்க. 400 560 எடுத்து 2 டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எத்தனை தடவை காமனாக நம்மளால் டிவைட் பண்ண முடியுதோ ஸோ அதை வந்துட்டு ஹச்சிஎஃபாக எடுத்துப்பாங்க. இது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் வந்துட்டு சின்ன பிள்ளைங்க பண்ணுவாங்க இல்லையா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், 400க்கு அந்த ஃபேக்டர்ஸ்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 400க்கு எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி 560க்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. இப்போ இதில் எதுலாம் காமனாக இருக்குதோ அந்த காமனாக உள்ளதை மட்டும் ரவுண்ட் பண்ணுவாங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்குவாங்க. ஸோ இப்படியும் கண்டுபிடிப்பாங்க. இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் கன்சூமிங்காக இருக்கும். இப்போ நான் எப்படி சொல்லித்தருவேன் அப்படின்னா, இப்போ 2 நம்பர் கொடுத்துருக்காங்களா, இந்த 2 நம்பரில் பெரிய நம்பர் எதுவோ அந்த பெரிய நம்பரை உள்ளே போட்டுக்கோங்க, சின்ன நம்பரை வெளியே போட்டுக்கோங்க. நார்மலாக இப்போ லாங் டிவிஷன் பண்ணுவோம் இல்லையா, லாங் டிவிஷன் மெத்தட்னு நார்மலாக டிவிஷன் பண்ணுறது. இப்போ 560 400ஆல் டிவைட் பண்ணுறோம், வகுக்கிறோம். அப்போ எத்தனை டைம் போகும், ஒரு டைம் போகும்.
இப்போ ரிமைண்டர் எவ்வளோ 160. இப்போ இந்த 160 வெளியில இருக்கும், இந்த 400 உள்ள கொண்டு வந்துடணும். சரியா? இப்போ 160 2 டைம் போகுமா, 32. ஸோ 2 டைம் 320, ரிமைண்டர் 80ன்னு வரும். இப்போ இந்த 80 வெளியே இருக்கும், இந்த 160 உள்ள போயிடும். சரியா? அப்போ 2 டைம்ஸ் போகுமா, இப்போ 0 வந்துடுச்சு. இப்போ எந்த நம்பரை வச்சு வகுக்கும் போது எனக்கு ரிமைண்டர் 0 கிடைச்சிச்சோ அதுதான் என்னுடைய HCF. சரியா? புரியுதா? எந்த நம்பரை வச்சு நான் வகுக்கிறேனோ எந்த நம்பருக்கு எனக்கு 0 கிடைக்குதோ அந்த நம்பர் தான் என்னுடைய HCF இருக்கும். சரியா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, 80. ஸோ இது வந்து 3 ஸ்டெப்பு தான், 3 ஸ்டெப்பில் நமக்கு வந்து ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டெப்பு, இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னால் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. 18 மற்றும் 30 என்ற எண்ணில் மீபோகா மற்றும் மீபோவா மற்றும் மீசீமா இவற்றின் விகிதம் காண்க. அதாவது HCFக்கும் LCMக்கும் உண்டான ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. எந்த ரெண்டு நம்பருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 18, 30. அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் வந்துட்டு நார்மலாக எல்லாரும் பண்ணுற மாதிரி தான். இப்போ 9 2 சார் 18, 15. ஸோ 3 டேபிள் அடித்தா 3, 5 வரும். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம். 5 3 சார் 15, 15 × 2 30, 30 × 3 19 வருமா. ஸோ அப்போ எல்சிஎம் வந்து எனக்கு 90. இப்போ HCF நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் போடுங்க. 30 பெரிய நம்பர் உள்ளே போட்டு சின்ன நம்பர் வெளியே போடுவோமா. ஸோ 1 டைம் தான் போகும். அப்போ 18 ரிமைண்டர் 12ன்னு வரும். இந்த 18 உள்ளே போட்டுக்கணும். ஒரு டைம் தான் போகும், 12 ரிமைண்டர் 6 வரும். திரும்ப அந்த 12 வந்து உள்ளே போட்டுக்கணும். ஸோ அப்போ 2 டைம்ஸ் போகுமா. இப்போ ரிமைண்டர் 0. இப்போ எந்த நம்பரால் நான் வகுக்கும்போது 0 கிடச்சிச்சு, 6. இப்போ என்னுடைய HCF என்ன, 6. ஸோ அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, HCFக்கும் LCMக்கும் உண்டான ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ HCF = LCM அப்படின்னு போடணும். HCF என்ன 6 LCM வந்து 90. அடித்தோம்னு சொன்னால் 1:15 அப்படின்னு வரும். சரியா? 1:15 ஆப்ஷன் பி. இப்போ நீங்கள் வந்துட்டு இதை மாற்றி போட்டிங்க அப்படின்னா 15:1ன்னு வரும். இப்போ LCM ஃபஸ்ட்டு போட்டு HCF ரெண்டாவது போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். அப்போ இதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற போது நீங்கள் தப்பாக எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து அந்த ரேஷியோ போடும்போது போடுங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு 450 மற்றும் 216 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு யாது? அதாவது இப்போ ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, 450, 216 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய HCF வந்து எப்படி எழுதியிருக்கிறாங்க, இந்த ரெண்டுக்கும் நான் HCF வந்துட்டு 23x - 51 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாங்க. ஸோ இப்படி எழுதணும்னு சொன்னால் நமக்கு எக்ஸனுடைய வேல்யூ என்னவா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்மளுடைய HCF தானே இப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு நம்பருக்கு ஃபஸ்ட்டு HCF கண்டுபிடிப்போமா. இப்போ 450க்கும் 450 216. 216 ரெண்டு டைம் அப்படின்னா 432ன்னு வரும். ரிமைண்டர் வந்து 18. 216 உள்ளே போட்டால் 3 டைம்ஸ் 18, ரிமைண்டர் 3, இது 6, 2 டைம்ஸ் 36, 0. அப்போ நமக்கு எப்போ 0 கிடைக்குது, 18ஆல் வகுக்கும் போது எனக்கு 0 கிடைக்குது அப்படின்ற போது என்னுடைய HCF என்ன, 18. சரியா? என்னுடைய HCF வந்து 18. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, என்னுடைய HCF என்ன வடிவில் எழுதியிருக்கிறாங்க, 23x - 51 அப்படின்ற வடிவத்தில் எழுதியிருக்கிறாங்களா. ஸோ அப்போ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாமா நம்ம. 23x - 51 = 18 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா. ஸோ இப்போ ஈக்குவேட் பண்ண என்ன ஆகும், 23x = இந்த 51 அங்கிட்டு போனால் +51 வரும். 51 61 8 69ன்னு வரும். இது அடித்தோன்னு சொன்னால் 3 டைம்ஸ் போகுமா. அப்போ x = என்னது, என்னுடைய வேல்யூ 3. ஆப்ஷன் பி. சரியா? அப்போ இந்த HCF கண்டுபிடிக்கிற மெத்தட் மட்டும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க எப்படின்னு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம நார்மலாக சிம்பிளாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க, டைரெக்டாக எழுதுகிற மாதிரி. இப்போ நம்ம பார்க்க போகிற சம் மாதிரியும் வேர்டு ப்ராப்ளம், வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கேட்பாங்க. இப்போ இது என்ன சம் பாருங்க. 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் மற்றும் 4 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க.
இப்போ இந்த மாதிரி சம்மை வந்துட்டு நம்ம க்ளூ வேர்ட்ஸ் வச்சு தான் இதை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து இங்கிலீஷில் பாருங்கள், ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி லாங்கஸ்ட் ரோப் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ 3 ரோப் கொடுத்துருக்குறாங்க, 1 2 3ன்னு. இப்போ 3 டைப் ஆஃப் ரோப் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 ரோப்பையும் வந்து எக்ஸாக்டாக மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ரோப், அதிகபட்சமான லென்த் உள்ள ஒரு ரோப்பை வச்சு நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து மீட்டர் சென்டிமீட்டர் கலந்து இருக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு சென்டிமீட்டராக மாற்றிடுவோமா? இப்போ 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர், அப்போ ப்ளஸ் ஒரு 20 சென்டிமீட்டர்னா மொத்தமாக எவ்வளோ வரும்? 120 சென்டிமீட்டர். அப்போ இங்கே 300 + 60 360. இங்கே 4 மீட்டர் அப்படின்னா 400 சென்டிமீட்டர். ஸோ இதெல்லாம் சென்டிமீட்டருக்கு மாற்றியாச்சு. சரியா? இப்போ வந்து இதை வந்து காமனாக வந்துட்டு ஒரு அதிகபட்ச ஒரு நீளமுள்ள ஒரு கயிறை வச்சு டிவைட் பண்ணணும், அளக்கணும். ஸோ அப்படின்ற போது இப்போ 2 மீட்டர், இப்போ ஆப்ஷனை வச்சு நம்ம இதை சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பாருங்க. ஆப்ஷன் வச்சு 2 மீட்டர் வச்சு நம்மளால இதை அளக்க முடியாது. ஏன்னா அதிகபட்சமே இது 1 மீட்டர் தான் இருக்குது. ஸோ அப்போ இதை வச்சு அளக்க முடியாது. அதே மாதிரி 4 மீட்டரையும் வச்சு நம்மளால இது எல்லாத்தையும் காமனாக அளக்கணும். ஸோ அப்போ இதை வச்சு அளக்க முடியாது, 2 மீட்டர் வச்சு அளக்க முடியாது, 4 மீட்டர் வச்சும் அளக்க முடியாது. அப்போ நமக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன? 20 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் 2 தான். இப்போ 20 சென்டிமீட்டர் வச்சு எல்லாத்தையும் அளக்க முடியுமா? அளக்க முடியுமா மீன்ஸ் அதை வகுக்க முடியும். 120 20ஆல் வகுக்க முடியும். அதாவது 120 சென்டிமீட்டரை 20 சென்டிமீட்டராக நம்மளால பிரிக்க முடியும் அப்படின்றது தான் இங்கே கான்செப்ட். இது மொத்தமாக 120 அப்படின்னா 20 20 20 20 வந்து நம்மளால பிரிக்க முடியும். அதே மாதிரி 40 வச்சும் இந்த 3ஐயுமே பிரிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அது மாதிரி 20 வச்சு 3ஐயுமே பிரிக்க முடியுமா பார்க்கணும். அப்போ 20 வச்சு 3ஐயுமே பிரிக்க முடியும் நம்மளால. அதே சமயம் 40 வச்சும் பிரிக்க முடியுமான்னு கேட்டால் அதுவும் பிரிக்கலாம். சரி, அதையும் வகுக்க முடியும்ல, 40ஆல் வகுக்க முடியும் எல்லாத்தையுமே. ஸோ அப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, லாங்கஸ்ட் ரோப், மிகப்பெரிய அதிகபட்ச நீளம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 20க்கும் 40க்கும் அதிகபட்சம் அளவு என்னது? 40 தான். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 40 சென்டிமீட்டர் தான் அப்படின்றத வந்துட்டு இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். அதாவது கொடுத்துருக்கிற ஆப்ஷனை பேஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி வந்துட்டு எல்லா சம்மும் ஈஸியாக நம்மளால சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டால் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லாங்கஸ்ட் ரோப் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ ஜென்ரலான ஒரு மெத்தடுன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? இப்போ அதிகபட்ச நீளம், லாங்கஸ்ட் ரோப், ஹையஸ்ட்டு, கிரேட்டஸ்ட்டு, மிகப்பெரிய, இந்த மாதிரி சொல்லிட்டு வார்த்தைகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் இருக்குது இல்லையா? 120 360 400, இது எல்லாத்துக்கும் நம்ம இப்போ லாங்கஸ்ட் அப்படின்னா என்ன? மிகப்பெரிய பொது வகுத்தி HCF வந்து கண்டுபிடிக்கணும் இது 3க்கும். இப்போ போன சம்ல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா 2 நம்பர் தான் இருந்துச்சு. அந்த 2 நம்பருக்கு ஈஸியாக அந்த மாதிரி HCF கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 3 நம்பர் இருந்துச்சுன்னா எதை உள்ள போடுறது எதை வெளியே போடுறதுன்னு தெரியாது இல்லையா? ஸோ அப்போ இந்த 3 நம்பர் இருந்துச்சுன்னா எப்படி போடணும்னா, இருக்கிறதுலே இந்த 3ல் பெரிய 2 நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இதுவும் 360 400 தான் இருக்கிற 3ல் 2 பெரிய நம்பர். அப்போ அதில் பெருசை வந்து உள்ளே போடுங்க, சிறுசை வெளியே போடுங்க. 400 உள்ளே போட்டு 360 வெளியே போட்டோம்னா ஒரு டைம் தான் போகும். இப்போ ரிமைண்டர் 40 வரும். உள்ளுக்குள்ளே 360 இருக்கும். இப்போ 9 4s 36 வருமா? அப்போ இன்னொரு 0, அப்போ 0ன்னு வந்துடும். ஸோ அப்போ எனக்கு எப்போ வந்துட்டு 0 வருது? ரிமைண்டர் 40ஆல் வகுக்கும் போது 0 வருது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 40. இதுதானே நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். ஸோ இதான் வந்து சிம்பிளான இது. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கொடுத்துருக்கும் போது இதில் எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா HCF கண்டுபிடிக்கணுமா அப்படின்றது தான் நமக்கு பெரிய கேள்வியாக இருக்கும். ஸோ இப்போ லாங்கஸ்ட்டு ஹையஸ்ட் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு HCF கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் ஆன்சர் கிடச்சிரும். இப்போ லோயஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு லீஸ்ட்டு அப்படின்னு கேட்கும்போது நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் நமக்கு வேண்டிய ஆன்சர் கிடச்சிரும். சரியா? இதுதான் வந்து கான்செப்ட். இது எல்லா சமுக்குமே வந்துட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு சில ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? ஸோ இங்கிலீஷில் மட்டும்தான் அதில் எழுதியிருக்கிறேன். தமிழில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா? என்ன அப்படின்னா, பிரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? பகா எண்கள். இந்த ஒரு 2 பகா எண்கள், இப்போ 3 இருக்குது 5 இருக்குது, இது 2ம் பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள்னு சொல்லுவோம். இப்போ இதனுடைய HCF என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு எப்போவுமே அதனுடைய HCF வந்துட்டு 1ஆக தான் இருக்கும். ஸோ இதான் வந்து ப்ராப்பர்ட்டி. இப்போவுமே 3க்கும் 5க்கும் HCF கண்டுபிடிச்சா என்ன வரும்? 1 தான் காமனாக இருக்கும். 3 வந்து 1ஆல் தான் வகுக்க முடியும், 5 1ஆல் தான் வகுக்க முடியும். ஸோ அப்போ என்னுடைய HCF வந்து 1ஆக தான் இருக்கும். அதே மாதிரி என்னுடைய எல்சிஎம் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? ஸோ வில் பி தேர் மல்டிப்ளிகேஷன், அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 3 × 5 15 வரும். HCF ஈக்குவல் டு எனக்கு 1. சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 2 பிரைம் நம்பர்ஸ், 2 பகா எண்கள் இருக்குது.
ஸோ 2 பகா எண்கள் இருக்குது. அந்த பகா எண்களை நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கோப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பிரைம் நம்பர் இருக்குது. அதனுடைய ஹெச்எஃப் என்னவா இருக்கும்? எப்பவுமே எனக்கு 1 இருக்கும் அப்படின்ற போது அதை நான் வந்து என்னன்னு சொல்லுவேன்? கோப்ரைம் நம்பர்ஸ், சார்பகா எண்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். அதுதான் வந்து 2வது ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்துட்டு எனக்கு இந்த 2 நம்பருக்கான ஹெச்சிஎஃப் எல்சிஎம்மோ கண்டுபிடிக்கிறோம். 3க்கும் 5க்கும். இப்போ சப்போஸ் 1க்கும் 5க்கும் எனக்கு எல்சிஎம்மோ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்ற போது, ஸோ அதுதான் வந்து 3வது ப்ராப்பர்ட்டியாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த 2 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் வந்துட்டு 1 இருந்துச்சுன்னு சொன்னா, சரியா? இப்போ 2 நம்பர் இருக்குது. 2ல ஏதோ ஒரு நம்பர் 1 இருக்குது அப்படின்னா, அதையுமே நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம்? கோப்ரைம் நம்பர்ஸா வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது சார்பகா எண்களா வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சார்பகா எண்களுடைய கண்டிஷன், அந்த ப்ராப்பர்ட்டி என்ன? எல்சிஎம் வந்துட்டு அதனுடைய மல்டிப்ளிகேஷனா இருக்கும். 1 × 5 இருக்கும். ஹெச்சிஎஃப் வந்துட்டு 1 இருக்கும். ஸோ கோப்ரைம் நம்பர்ஸ்க்கான கண்டிஷன் என்னன்னா இதுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ வந்து ஒரு 2 நம்பரை வந்து கோப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம் அப்படின்னா, அதனுடைய ஹெச்சிஎஃப் வந்து எப்பவுமே 1 இருக்கணும். அதனோட எல்சிஎம் வந்துட்டு அது 2ஐயும் மல்டிப்ளை பண்ற வேல்யூவா இருக்கணும். ஸோ அப்பதான் வந்துட்டு அது 2 நம்பர் வந்து கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கொஸ்டின்லையுமே வந்துட்டு இப்படி கேட்பாங்க. 2 ஜோடி கொடுத்துட்டு இந்த 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ ஒரு இதுலையும் ஒரு ஜோடியா இருக்கும். இந்த 4 ஜோடியில எந்த ஜோடி வந்துட்டு கோப்ரைம் நம்பர்ஸ், சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படின்ற போது இந்த 2 நம்பருக்கான ஹெச்சிஎஃப் வந்து பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு 1 3 2 6 4 8 5 10 இப்படி இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ இதில் வந்துட்டு எது சார்பகா எண்கள் இல்லை கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். இப்போ 1க்கும் 3க்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஹெச்சிஎஃப் 1 இருக்கும். எல்சிஎம் வந்துட்டு 1 × 3 இருக்கும். ஸோ அப்போ இந்த கண்டிஷனை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதமாக வந்துட்டு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம். சரியா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கோப்ரைம் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வேற எதெல்லாம் கோப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம் அப்படின்னா, அடுத்தடுத்த நம்பர் கன்செக்யூட்டிவ் நம்பர்ஸ் வந்துட்டு கோப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு 3, 4 இருக்குது. இப்போ இதனுடைய ஹெச்எஃப் என்னன்னு சொல்லுவோம்? 1ன்னு சொல்லுவோம். அதனுடைய எல்சிஎம் என்னன்னு சொல்லுவோம்? அது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ தான் நமக்கு எல்சிஎம்மாக வரும். ஸோ இப்போ அடுத்தடுத்த நம்பருமே நமக்கு என்னவா ஆக்ட் ஆகுதுங்க? கோப்ரைம் நம்பர், சார்பகா எண்களாக வந்துட்டு நமக்கு கிடைக்குது. சரியா? ஸோ இதான் வந்துட்டு ஒரு முக்கியமான 4 ப்ராப்பர்ட்டிஸ் சார்பகா எண்களுக்கான கண்டிஷன்ஸ். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர். இப்போ வந்து உங்களுக்கு 2 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து 2, 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்குறாங்கன்னு வைங்களேன். இப்போ இது வந்து சார்பகா எண்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அதனுடைய ஹெச்சிஎஃப் வந்து 1 கிடையாது. சரியா? இப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ பார்க்குறோம் இல்லையா? இந்த ப்ராப்பர்ட்டி கடைசி ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா, அது கோப்ரைம் நம்பராக இருந்தாலும் சரி, எந்த நம்பராக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே பொருந்தும். சரியா? எந்த 2 நம்பர் எடுத்துக்கிட்டாலும் பொருந்தும். இப்போ இந்த நம்பர் 1 அப்படின்றது 2னும், நம்பர் 2 வந்துட்டு 8 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். சரியா? ஏதோ 2 நம்பர். இது 2க்கான எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்போம்? 2, 8 2ஆல் அடிச்சா 1 4ன்னு வரும். அப்போ 4 2s are 8. இதனோட எல்சிஎம் வந்து என்னது? 8. இதோட ஹெச்சிஎஃப் என்னவா இருக்கும்? 2 தான் அதனுடைய ஹெச்சிஎஃபாக இருக்கும். அப்படி தானே? இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் போடுங்க. 8 உள்ள போட்டு 2 வெளியே போட்டால் 4 8 0 முடிஞ்சா? ஸோ அப்போ 2 வந்து ஹெச்சிஎஃப், 8 வந்து எல்சிஎம் அப்படின்னு இருக்கும்போது என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கிறாங்க? எல்சிஎம்மே ஹெச்சிஎஃபே மல்டிப்ளை பண்ணோம்னு சொன்னால் 8 × 2 இதை வந்து எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவல். அப்போ அந்த 2 நம்பர் என்ன? 2 × 8. ஸோ 2 ஈக்குவலாக இருக்குதா? இதான் வந்து கண்டிஷன். இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் வரும். அந்த சம்ஸ் வந்துட்டு நான் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சா? என்ன கோப்ரைம் நம்பர்னா என்ன அப்படின்னா, அதனுடைய ஹெச்சிஎஃப் 1 இருக்கணும். எல்சிஎம் வந்துட்டு அது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூவாக இருக்கணும். இதுதான் வந்து சார்பகா எண்கள், கோப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ கோப்ரைம் நம்பர்ஸ்னா என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னா, 2 பிரைம் நம்பர்ஸாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் வந்துட்டு 1 அப்படின்னு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்த நம்பர் கன்செக்யூட்டிவ் நம்பர்ஸ் 2, 3 இல்லை 3, 4 இல்லைன்னா 4, 5 இல்லைன்னா 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நம்பர்ஸ் இருக்கிறத வந்துட்டு நம்ம கோப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து கோப்ரைம் நம்பர்ஸ்க்கான கண்டிஷன்ஸ். சரியா? கடைசி ப்ராப்பர்ட்டி அப்படின்றது எந்த ஒரு நம்பர், எந்த 2 நம்பர் எடுத்துக்கிட்டாலும் இந்த கண்டிஷன் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகும். சரியா? ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க.
இரு சார்பாக எண்களின் மீபோமா 5005. சரியா? நெக்ஸ்ட், இவற்றின் ஓர் எண் 65 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2 கோப்ரைம் நம்பர்ஸ்னு அவங்களே சொல்லிட்டாங்க. 2 கோப்ரைம் நம்பர்ஸ்னுடைய எல்சிஎம் வந்துட்டு 5005ன்னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் அப்படின்றது ஒன் ஆஃப் த நம்பர் வந்துட்டு 65, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டி என்ன, எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு நம்பர் 1 இன்ட்டு நம்பர் 2 வந்துட்டு நான் எக்ஸ் இன்ட்டு ஒய்னு வச்சுக்கிறவா. ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் இதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, எனக்கு எல்சிஎம் கொடுத்துருக்குறாங்க 5005ன்னு, ஹச்சிஎஃப் வந்து கொடுக்கல, ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்றதுக்கு நான் 65ன்னு போட்டுக்கிட்டேன், இன்ட்டு இன்னொரு நம்பர் கேட்குறாங்க, அதை நான் ஒய்னு வச்சுக்கிறேன். இந்த இன்னொரு நம்பரை தான் நான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஹச்சிஎஃப் கொஸ்டினில் கொடுத்தா தான் நம்மளால் இந்த ஒய்யை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்குறாங்க. 2 கோப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. கோப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னன்னு சொன்னால் சார்பாக எண்கள் அப்படின்னா அதோடைய ஹச்சிஎஃப் என்னவா இருக்கும், 1 இருக்குமா. இப்போ ஹச்சிஎஃப்க்கு பதிலாக 1 போட்டுடலாமா. ஸோ இப்போ இதை வந்துட்டு கேன்சல் பண்ணால் நமக்கு டைரெக்டாக ஒய் கிடச்சிருமா. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 5 டேபிளால் போட்டால் 13 வரும், 1001 வரும். இப்போ 13 அடித்தா 91. ரிமைண்டர் 91. அப்போ 77. ஆப்ஷன் சி. புரிஞ்சா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் ப்ராப்பர்ட்டியை வச்சு கண்டுபிடிக்கிற சம்ஸ் என்னவா வரும்னா, எல்சிஎம் கொடுத்துருவாங்க, ஹச்சிஎஃப் கொடுத்துருவாங்க, ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ மொத்தம் வந்து 4 என்டிட்டி இருக்குது. இதில் 4ல் 3 கொடுத்துட்டு 4வது என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரியா? அது எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஹச்சிஎஃப் கொடுக்கறதுக்கான அந்த ஒரு க்ளூவேர்டு கொடுத்துட்டாங்க, அப்புறம் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, 2வது நம்பர் கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஈஸியாக வந்துட்டு கேன்சல் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரியா? அதே மாதிரி இன்னொரு மாடல் பாருங்கள். எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ், 2 நம்பர்னுடைய எல்சிஎம் கொடுத்துட்டாங்க அண்ட் அதனுடைய ஹச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க. ஒரு நம்பர் 108 இருந்துச்சுன்னா இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய்யா. எல்சிஎம் என்ன 432 இன்ட்டு ஹச்சிஎஃப் என்ன 36 ஈக்குவல் டு இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 108, 2வது நம்பர் கண்டுபிடிக்கணும். ஈஸியாக கேன்சல் பண்ணி ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சிருவீங்களா. ஸோ கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் என்னன்னு. நெக்ஸ்ட்டு சம்க்கு போகலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஆர் 3 and 72 ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்துட்டு ஹச்சிஎஃப், 2வது உள்ளது வந்துட்டு எல்சிஎம். ஒரு நம்பர் வந்துட்டு 24 அப்படின்னா அதர் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிடலாமா. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. 3 × 72 ஈக்குவல் டு 24 × எக்ஸ். சரியா? ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டு எக்ஸ் என்ன அப்படின்றது தான் நமக்கு வேண்டிய ஆன்சர். ஈஸியாக இருக்குதா. ஸோ இது இந்த மாதிரி தான் வந்துட்டு சம்ஸ் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி பாருங்கள். ஹச்சிஎஃப் ஆஃப் 2 நம்பருடைய ஹச்சிஎஃப் வந்து 12ன்னு கொடுத்துட்டாங்க, அதனுடைய 2 நம்பர்ஸும் கொடுத்துட்டாங்க 36, 186. இப்போ எல்சிஎம் கேட்குறாங்க. அதே மாதிரி எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப்னுடைய வேல்யூ 12 ஈக்குவல் டு 36 × 156ன்னு போடுங்க. போட்டு ஆன்சர் என்ன அப்படின்ட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் சம். இப்போ வந்து இது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இப்போ நார்மலாக வந்துட்டு இப்போ 1, 3, 6, 9 ஸோ இந்த மாதிரி நார்மலாக வந்து கொடுத்துட்டு எல்சிஎம் கண்டுபிடிங்கன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதே வந்து ஒரு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. 1/2, 3/4, 6/7, 9/13. இதுக்கு எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இது சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு. ஸோ நான் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்களா. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லும் போது என்ன பண்ணணும்னா, இப்போ நியூமரேட்டர்ஸ் இருக்குதா நம்பர் 1, 3, 6, 9. இந்த நியூமரேட்டர் மேலே உள்ள நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும், 3 டேபிளால் போகுமா. 1, 2, 3. இப்போ 2 3s are 6, 6 3s are 18. இப்போ எல்சிஎம் என்னது எனக்கு 18. எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால நியூமரேட்டரில் உள்ள நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டரில் இருக்கிற எல்லா நம்பருக்கும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். சரியா? மேலே உள்ள நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம், கீழே உள்ள நம்பர் எல்லாத்துக்கும் ஹச்சிஎஃப்.
அப்படியே ஆப்போசிட் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். அப்போ 2 4 7 13 இது எல்லாத்துக்கும் HCFன்னா என்ன வரும்? HCF வந்து எனக்கு 1 தான் வரும். சரியா? ஸோ எதுவுமே காமனாக என்னால் டிவைட் பண்ண முடியாது. அப்போ எனக்கு HCF வந்து 1, LCM வந்து 18. ஸோ அப்போ எப்படி எழுதுறீங்க அப்படின்னா, மேலே வந்து மேலே உள்ள நம்பர் எல்லாத்துக்கும் LCM வந்து நான் கண்டுபிடிச்சோம். அப்போ மேலே என்ன போடணும்? 18. கீழே உள்ள எல்லா நம்பருக்கும் HCF கண்டுபிடிச்சோமா? ஸோ அப்போ வந்து HCF. அப்போ ஆன்சர் என்ன? எனக்கு 18 வரும். இதுதான் வந்து ஆன்சர். புரிஞ்சா? இப்போ வந்து ஃப்ராக்ஷனில் இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன கேட்குறாங்களோ, இப்போ எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா மேலே உள்ள நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். என்ன கேட்குறாங்களோ அதை கண்டுபிடிக்கணும். கீழே உள்ள நம்பருக்கு வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ அதே மாதிரி இது பாருங்க, ஃப்ராக்ஷனில் 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. HCF கேட்டிருக்கிறாங்க அப்படின்ற போது நான் ப்ரீவியஸாக சொல்லி கொடுத்த டெக்னிக் படி மேலே உள்ள நம்பர் எல்லாத்துக்கும் HCF கண்டுபிடிக்கணும். என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து மேலே உள்ள நம்பர்ஸ்க்கெலாம் கண்டுபிடிக்கணும். என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட் என்ன கேட்கலையோ அதை வந்துட்டு டினாமினேட்டருக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ HCF கண்டுபிடிச்சி மேலே போடுங்க, எல்சிஎம் கண்டுபிடிச்சி கீழே உள்ள நம்பர்ஸ்க்குலாம் எல்சிஎம் கண்டுபிடிச்சி கீழே போடுங்க. சரியா? மேலே வந்து HCF, கீழே வந்து எல்சிஎம். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ இதான் வந்துட்டு எல்சிஎம் HCF பேஸ் பண்ண ஒரு பேசிக்கான சம்ஸ். இன்னும் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு மாடல் சம்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு மேக்ஸ் வீடியோஸ் வந்துட்டு வேணும்னு சொன்னால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ரெகுலராக வந்துட்டு இந்த பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ரெகுலராக அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்துட்டு வீடியோஸ் நம்ம போட இருக்கிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சக்ஸஸ் ஸ்குவாட் IAS Academy.